தமிழ்நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். தமிழகம் இது ஒரு நிலம் மட்டுமில்லை. இது உலகில் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றை தன்னகத்தே வைத்திருக்கும் ஓர் அற்புதமான பூமி. சங்க இலக்கியங்களில் பேசப்படும் மலைகள், ஆறுகள், ஊர்கள் இன்று கூட உயிரோடு நிற்கின்றன. சோழர், பாண்டியர், சேரர், பல்லவர், நாயகர் ஒவ்வொரு வம்சமும் இந்த மண்ணில் தங்கள் தடத்தை பதித்து விட்டுள்ளன. இன்று நாம் அந்த பழமையான சின்னங்களையும் புகழ்பெற்ற இடங்களையும் சுற்றி வந்து அவற்றின் கதையை கேட்கப் போகிறோம். மாமல்லபுரம் பல்லவர்களின் கலை நகரம். மாமல்லபுரம் நரசிம்மவர்மன் பல்லவர் கட்டிய நகரம். இங்கு உள்ள பாறை சிற்பங்கள் உலகில் பேசும் கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அர்ஜுனன் தாவம் 100 அடி நீள பாறை சிற்பம். இதில் கடவுள்கள், மனிதர்கள், விலங்குகள் அனைவரும் ஒரே இடத்தில் செதுக்கப்பட்டுள்ளனர். கதையின்படி அர்ஜுனன் கடவுளிடம் பாசுபதாஸ்திரம் பெற தவம் இருந்ததை சித்தரிக்கிறது. கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் இன்றும் காற்றும் கடலின் அலைகளும் தாக்கியும் நிற்கிறது. பாஞ்சரதங்கள், பாண்டவர் ஐவரின் பேரில் அழைக்கப்படும் 5 சிறிய கோவில்கள், ஒவ்வொன்றும் தனித்தனி கட்டிடக்கலையை சித்தரிக்கிறது. இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக உலகம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. பெருவுடையார் கோவில் 216 அடி உயரம் கொண்ட விமானம், ஒரே கல்லாலான கலசம், அக்காலத்தில் கிரேன்களோ இயந்திரங்களோ இல்லாமல் மனிதர்களின் மேதை திறனால் மட்டுமே கட்டப்பட்டது. சுவர்களில் சோழர் இராணுவ வீரர்களின் ஓவியங்கள், சித்திரங்களும் இன்னும் அழகாக உள்ளது. சூரிய ஒளி எப்போதும் விமானத்தின் நிழலை தரையில் விழவிடாத வகையில் கட்டப்பட்டுள்ளது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஆன்மீகத்தின் இதயம். மதுரை பாண்டியர்களின் தலைநகரம். மீனாட்சி அம்மன் கோவிலில் 14 உயர்ந்த கோபுரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள். புராணம்: மதுரை மன்னன் மலையத்வஜ பாண்டியனின் மகளாக மீனாட்சி பிறந்தார். சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக வந்து அவரை மணந்தார். அந்த தெய்வீக கல்யாணத்தின் நினைவாக இந்த கோவில் நிற்கிறது. 1000 தூண்கள் மண்டபம். ஒவ்வொரு தூணும் தனித்தனி இசை ஒலி எழுப்பும் தன்மை கொண்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருக்கல்யாணம் உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. கடல் 4. கன்னியாகுமரி 3 கடல்களின் சங்கமம். இந்தியாவின் தெற்கு துருவம். கன்னியாகுமரி தேவியின் ஆலயம் இங்கு உள்ளது. புராணத்தில் மகிஷாசுரனை வெல்லும் முன் கன்னி வடிவில் அம்மன் தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. விவேகானந்தர் பாறை நினைவிடம் 1892 சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடம். இங்கு அவர் உலகம் முழுவதும் இந்து தத்துவத்தை பரப்ப வேண்டும் என்ற உறுதியை எடுத்தார். திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்ட சிலை திருக்குறளின் 133 அதிகாரங்களை குறிக்கிறது. கன்னியாகுமரியில் காணும் சூரிய உதயமும் அஸ்தமனமும் இந்தியாவில் எங்கும் இல்லாத தனித்துவம். காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம். பல்லவர்களின் தலைநகரம். காஞ்சிபுரம் தென்னிந்திய காஷி என்று அழைக்கப்படுகிறது. கைலாசநாதர் கோவில் முழுக்க கல்லால் செதுக்கப்பட்ட கோவில். பல்லவர்களின் சிற்பக்கலையின் உச்சம். ஏகாம்பரநாதர் கோவில் பில்வ மரத்தின் கீழ் சிவன் அமர்ந்ததாக கூறப்படும் இடம். அந்த மரம் இன்றும் உயிரோடு உள்ளது. காமாட்சி அம்மன் கோவில் சக்தி பீடங்களில் முக்கியமானது. இங்கு காமாட்சி அம்மன் புனித சக்தியாக திகழ்கிறார். ராஜேந்திர சோழனின் பெருமை. ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை வென்று கங்கை நதிநீரை கொண்டு வந்து தனது தலைநகரில் வைக்கிறார். அதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரத்தையும் கோவிலையும் கட்டினார். இங்குள்ள கோவில் தஞ்சை பெரிய கோவிலின் சிறிய வடிவம் போல் இருந்தாலும் அதே அளவு அழகும் சிறப்பும் கொண்டது. திருவண்ணாமலை அருணாச்சல ஜோதி அண்ணாமலையார் கோவில் சிவபெருமானின் அக்னி லிங்கம் வடிவம். ஒவ்வொரு கார்த்திகை தீபத்திலும் மலையின் உச்சியில் பெரிய தீக்குச்சி ஏற்றப்படுகிறது. அதை பார்த்தாலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். 8. வேலூர் கோட்டை வீரத்திற்கும் கலைக்கும் சின்னம். விஜயநகர மன்னர்கள் கட்டிய கோட்டை. பின்னர் மராத்தியர்கள், நவாப்கள், பிரிட்டிஷ் எல்லோரும் பயன்படுத்தினர். இங்குள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவில் கல்லில் செதுக்கிய அதிசய சிற்பங்களால் பிரபலமானது. சங்ககால சின்னங்கள், நம் நாகரிகத்தின் சான்றுகள். அடிச்சநல்லூர் கீழடியில் கிடைத்த தொல்லியல் சான்றுகள் 200-500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர் எழுத்தறிவு கொண்ட நாகரிகம் வாழ்ந்ததை காட்டுகிறது. பழமையான பானைகள், கருமைப்பட்ட மண்பானைகள், எலும்புக்கூடுகள் அனைத்தும் நம்முடைய அடையாளம். முடிவு: தமிழகம் இது ஒரு புவியியலிடம் மட்டுமல்ல, இது ஒரு நாகரிகம். ஒவ்வொரு கோவிலும், ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு சிற்பமும் நம் முன்னோர்களின் கலைத்திறனையும்
ஆன்மீக வாழ்வையும் பேசிக்கொண்டே இருக்கின்றன. தமிழகத்தின் வரலாறு உலக